இன்றைய நாளில் எனக்கு மிக நெருக்கமான அண்ணா, என் அண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோடு மகிழ்வாக பேசி என்னை மகிழ்ச்சிப்படுத்தி உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்திய அண்ணா உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினர் இவரை உதைந்த நேரத்தில் இவர் ஒரு மரத்தோடையோ இல்லையண்டா மின்கம்பத்தோடையோ மோதி உயிரிழந்ததாக தகவல்கள் சொல்லுகிறது. இந்த விடயம் தொடர்பாக உங்களோட இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளி கவலையான காணொளி அமையப்போகுதுன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது எனக்கு மட்டுமில்லை, அந்த அண்ணாவை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக காணொளியில் பார்த்த அத்தனை பேருக்கும் கவலையாக இருக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏனெண்டா அந்த அண்ணா நாங்கள் காணொளி பதிவு செய்ய போகிற நேரம் எங்களோட கதைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளவு மகிழ்வாகவும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியும் கதைத்திருந்தார். அது உங்களுக்கு கூட காணொளியாக தந்திருக்கிறேன். அந்த அண்ணா இன்றைக்கு உயிரோடு இல்லை. அந்த அண்ணா யாருன்றதை அவரோட கதைத்த ஒரு சில நினைவுகளை உங்களுக்காக தாரேன். அதுக்கு பிறகு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உன்ன பேர்? என் பேர் கன பேர் இருக்குது. எந்த பேரை சொல்கிறது உங்களுக்கு? ஏதாவது ஒரு பேர், அம்மா அப்பா வச்ச பேர்? அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு பிரதீபன். செல்லமாக கூப்பிட்றது பிரவாண்டு. இதை விட கோமா கூப்பிட்றேன். கோமா கூப்பிட்றது நான் ஏபி சனியனே. எனக்கு தெரிஞ்ச அளவிலே இப்படியே தான் நிற்குது. இப்போ இதே அளவிலே இருக்குது. என்ன இதில் எந்த வித மாற்றமும் எனக்கு தெரியல. இதில் மாங்காய் காய்க்குமா? இதில் தேங்காய் இருந்துட்டு விடும். தேங்காய் இருந்துட்டு விழுகிறது. புளியம் வேற அந்த காலத்து நல்ல புளியங்காயா இருந்திருக்கும். என்ன சி மாங்காய் தான் கூட. மாங்காய் இரும்புடா தேங்காய் தான் கூட. நீங்க அங்கேருந்து வாரீங்க? பைக்ல இருந்து. பைக்ல இருந்தா வரலாமா? மட்டும் சரி. என்ன சரியான வெயில்? என்ன சொன்னது? சரியான மழை வெயில். என்ன குடை ஒன்றாமல வந்தீங்க பாத்தீங்களா? ஒரு பெரிய குடை மாதிரி இருக்கு பாருங்க. அதனால மழை வேற இல்லை இதுக்குள்ள. இதுக்க வராது. ஏன்னா இது அப்படியான குடை தானே, அதுக்க வராது. இது யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து நாங்க சரியா காலேஜ் போனோம். அது அங்கே இருந்து வந்தீங்க? யாழ்ப்பாணம் பங்கே இருக்காது. இதுல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர். என்னத்துல போகணும்? அது விமானம் முற்பதிவு செய்யணும். அது என்ன சாமான் விமானம் பண்றது? நான் சும்மா ஐயா, இதுல இருந்து ஒரு 12-14 கிலோமீட்டர் வருது. அது என்னத்துல போகணும்? பைக்ல தான் போகலாம். மறுபடி நடந்து போகலாம். டவுன் போகலாம். என்னடா சிரிக்கிற? இல்ல என்னால இயலாது. ஏன்டா இப்படி சொல்ற? வதைக்கிறா என்ன போட்டு? அவர் உங்ககிட்ட சிக்கலையா? நீ தான்டா அவர்கிட்ட சிக்கி இருக்கிற ரெண்டு நீங்க சொல்றீங்களோ? நான் தான் உங்கள்கிட்ட சிக்கிட்டேன் போல் இருக்கு. இதென்ன லப் இருக்கு அதுக்குள்ள? இதுக்கு லப் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க சின்னபடியா இருந்த நேரம் இந்த ஊர் எப்படி இருந்தது? சின்னப்படியா இருந்த நேரம் ஊரா தான் இருந்தது. அந்த இப்படி அந்த ஒரு பச்சையா ஒன்று தெரியுது. அந்த ஒரு கொட்டில் அது ஒன்றும் இல்லை. என்ன அதுல இருக்கிறது? அது என்ன சனி எனக்கு தெரியல. அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. அதுக்கு நான் போய் ஒரு தலை தெரியும். வேறு ஒன்றையும் நான் காண்றேன். சரி சரி ஐயா. சிரட்டை மாதிரி ஒரு தலை ஒன்று தெரியும். தொப்பி தெரியுமா? என்ன நான் இதுல ஆராயணும். நான் என்ன விஞ்ஞானி? மங்களகரமா இருக்கிறீங்க, பார்க்கவே ஆசையா இருக்கு. என்ன பார்க்கவும் உங்களுக்கு ஆசையா இருக்கும்? ரெண்டு பேரும் லவ் பண்ண பொறியல் போல கிடக்கு விட்டா. யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்களா? என்ன சனியன்? அதுல என்ன இருக்கு? இந்த நிறைய காணொளிகள் போடுவோம் தானே. அதை நீங்கள் போடுறதுக்கு நான் என்ன பார்க்கணும்? ஐயா ஐயோ சரி செய்யாத. யூடியூப்ல சாப்பாட்டை பார்த்தா பசி தீருமே. சாப்பிட்டா தானே பசி தீரும். அதுதான். அப்போ அம்மா இனிமே சாப்பாடு தர மாட்டா உங்களுக்கு.
யூடியூப்ல அப்படியே பேர் பீஸா வேண்டா அம்மா சொல்லுவா பீஸா இந்த பீஸா ரெண்டா பசி தீர்ந்துட்டு அப்படியே படிக்க வேண்டியா தண்ணியை குடிச்சு போடு தண்ணியும் தர மாட்டா தண்ணி போதில பேர் என்று சொல்லி விட்டுருவா. மரங்கள் நிற்கும், எந்த மரங்கள்? நிறைய மரங்கள் நிற்குது. ஒரு காட்டுக்கு இருந்தான்னு சொல்றீங்களா? எங்களை இல்ல இல்ல வீதியில மரங்கள் நட்டு இருக்குல்ல. அப்ப இங்க எல்லாம் என்ன பூங்கொண்டல நிக்குது வீதியில. எந்தெந்த நாட்டுக்கு போனீங்க இது வரைக்கும்? கனவுல கனநாடுகள் போயிடும். படத்தை நிறுத்த வேண்டாம் கனநாடு. கடைசியா எந்த நாட்டுக்கு போனீங்க? கடைசியா இப்ப உக்ரைனுக்கு ஒருக்கா போய் வந்தேன். மற்ற நாடுகளுக்கு நீ தங்கனவுக்கு வரைக்க தெரியும் எந்த தெரியாம மாட்டி போட்டுன்னு வந்து நீங்கள என்னப்பா சாப்பிட்டீங்களே வேலை என்ன? யூடியூப் சேனல் அதான தொழில். கல்யாணம் கட்டிட்டீங்களே இல்லையே, அப்ப மாப்பிள்ளை என்ன வேலையாண்டா யூடியூப் சேனல் சொல்றது சொன்ன என்ன அவா டிக்டாக் நீங்கள் யூடியூப் நல்ல அதான் அதுல ஒரு தொழில் செய்யறோம் நாங்க. சரி அண்ணா, நன்றி. நன்றி மினக்கட்டு எங்களோட அழைச்சதுக்கு, எங்களை மினக்கடுத்தினதுக்கு நன்றி. நீங்கள்லாம் இந்த வேலையை மினக்கடுத்து போறீர்கள், வந்து கொஞ்சம் வேலை செய்து வந்துட்டு போறீர்கள். இந்த கோடாலி கிடக்குது, கத்தி கிடக்குது, வேலையை செய்து வந்துட்டு போங்க. நன்றி நன்றி. இந்த அண்ணாவோட கதைத்த காணொளியில் ஒரு குறிப்பிட்ட அளவான நிமிடத்தை தான் நான் உங்களுக்காக தந்தனேன். நாங்கள் நிறைய கிராமங்களுக்கு போகும்போது அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேரோட கதைப்போம். அதுலேயுமே எங்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி இந்த அண்ணாவை இனி எப்போ காணுவோம் என்று யோசித்த நாங்கள் அவருடைய தொடர்பெண்ணும் எடுத்து வச்சிருந்த நான் இந்த அண்ணாவினுடைய இந்த காணொலியை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு அந்த அண்ணாவோட போய் கதைச்சு அந்த அண்ணாவோட கொஞ்சம் பொழுதுபோக்காக காணொலி போடுங்க, அதை பார்க்கவே அவ்வளவு நல்லா இருந்தது, உங்களை அவர் கிண்டல் செய்கிற மாதிரி அது அவ்வளவு நல்லா இருந்தது என்று சொல்லி எனக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். நான் இப்போதான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னம் போட்ட காணொளி. எனவே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகு திரும்ப ஒரு போய் அந்த அண்ணாவோட கதைப்பும் என்று நான் உண்மையிலே சத்தியமா யோசிச்சிருந்தேன். நான் நிறைய பேரை மகிழ்ச்சி அடைய வைத்த அந்த அண்ணா இன்றைக்கு உயிரோடு இல்லை என்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. நான் அந்த காணொளியில தந்தது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான். நான் அங்க போய் அந்த அண்ணாவோட நிறைய விடயங்களை கதைச்சு போட்டு தான் இந்த காணொளியே நாங்கள் பதிவு செய்ய வழிக்கிட்டு. நாங்கள் ஒரு அண்ணாவோட கதைக்கிறோம்டா அந்த அண்ணாக்குள்ளே இருக்கிற வீரம், அந்த அண்ணாக்குள்ளே இருக்கிற அந்த மனதைரியம், அந்த அண்ணாக்குள்ளே இருக்கிற நகைச்சுவைத்தன்மை, இது எல்லாவற்றையுமே நாங்கள் முன்னம் கதைத்து அறிந்ததுக்கு பிறகு ஒரு நகைச்சுவையாக ஒரு காணொளி பதிவு செய்வோம் என்று போட்டு தான் இதை பதிவு செய்கிறது. நிறைய பேர் அந்த காணொளியை பார்த்துட்டு அந்த அண்ணா உங்களை கிண்டல் அடிக்கிறார் தெரியலையாண்டு கேட்டிருந்தார்கள். எனக்கு அது தெரியும், அந்த அண்ணாவோட நான் எவ்வளோ கதைச்சினான்றது எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் தான் தெரியும். அந்த அளவு மிக நெருக்கமாக நாங்கள் கதைச்சதுக்கு பிறகு தான் இந்த காணொலியை பதிவு செய்ய வழிக்கிட்டது. இன்றைய நாள் மாலை வேளையில் எங்களுடைய வீட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ நான் தம்பி நண்பர்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நாங்கள் சாப்பிடும்போது தம்பியினுடைய நண்பர் வந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், தாங்க வரும்போது ஒரு பகுதியில் ஒரு அண்ணா பயணம் செய்து கொண்டிருக்கும் போது காவல்துறை அதிகாரி ஒருவர் காலால் உதைஞ்சு அவர் போய் ஒரு மரத்தோடையோ அல்லது மின்கம்பத்தோடையோ மோதுண்டு அவர் காயப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போட்டார். சில பேர் இறந்துடுதுன்னு சொல்கிறார்கள். அந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு அந்த காவல்துறையினர் அந்த காவல்துறை அதிகாரி தாங்க வரும்போது தாக்குதலுக்குள்ளாகினதா இந்த தம்பியினுடைய நண்பர் எனக்கு சொன்ன நேரம், என்னடா இதையே ஏன் காலால் உதயணும் என்ன மாதிரி நாங்கள் அதுக்குள்ள நண்பர்களாக கதைச்சு கொண்டு இருந்தோம். சரி, அது கதைச்சு முடிஞ்சது. அதுக்கு பிறகு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அண்ணா அனுப்பியிருந்தார். நான் போட்ட காணொளி சம்பந்தமாக ஒரு படத்தை போட்டுட்டு இந்த அண்ணா உயிரிழந்துட்டு அது உண்மையிலே நான் சொல்கிறேன், அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு கவலையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் நிறைய மகிழ்ச்சி அவரோட இருக்கும்போது அனுபவிச்சு நாங்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் ஒருவரோட கதைச்சிட்டு அவரை பின்னிறம் போல உயிரோட பார்க்க முடியல, அவர் ஒரு இறந்த ஒரு செய்தியை கேட்கிறோம்னாலே எங்களுக்கு ஐயோ என்னோட தான் விடிய இருந்து கதைச்சிட்டு போனவர் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமானா. இவர் எனக்கு மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கிற நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு நபராக மாறி இருந்தார். எனவே அந்த தகவலை கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு அக்காவும் தொடர்பு கொண்டு, அந்த அக்காவினுடைய நெருங்கிய உறவுக்காரர் தான் இந்த அண்ணா, அந்த அக்காவும் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணா தொடர்பு கொண்டிருந்தார். அந்த அண்ணா யாருண்டா, இந்த அண்ணா விபத்துக்குள்ளாகி உயிரிழக்கிறதுக்கு முன்னம் நான் இப்போ கதைச்சனே, அவர் இருபாலையை சேர்ந்தவர். அந்த அண்ணாவோட தான் இந்த அண்ணா நின்றிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்றா, இன்றைய நாளில் மாலை
பின்னிற வேளையில் இந்த இருபாலையை சேர்ந்த அண்ணாவுக்கு இவர் இந்த அண்ணா இருக்கிறாரா தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு காணி அதுக்குள்ள வேலை நடக்க போது அதுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா பூட்டணும். அந்த அண்ணா கண்காணிப்பு கேமரா பூட்டுற அண்ணா தான். அப்போ பூட்டணும் உடனே அவர் எங்கே நின்றாலும் தான் அதை நிப்பாட்டி போட்டு வந்தேன்னு சொன்னார். ஏனென்றா தான் எந்த ஒரு சூழ்நிலையில் வேலை பழுவில் இருந்தாலுமே நீங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்த்து உங்களை மகிழ்வித்த அந்த அண்ணா அவ்வளவு உதவும் தன்மை உடையவராம். அது எந்த சூழ்நிலை என்றாலும் தனக்கு உதவியாக வந்து நிற்பார். அதனால தான் அந்த அண்ணா கூப்பிடுறாருன்ற உடனே தான் இருபாலையில் இருந்து தான் வந்து வயாவளானுக்கு வந்து அந்த அண்ணா சொல்கிற விஷயங்கள் அது ஒரு கண்காணிப்பு கேமரா போட்டுறதால அந்த இடமெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு சரி நான் உங்களை கொண்டு போய் உரும்புராயில் இறக்கி விடுறேன்னு சொல்ல இந்த அண்ணா சொல்லி இருக்கிறார். இல்லை நான் போறேன்ன்ற உடனே அந்த இருபாலையில இருந்து வந்து கண்காணிப்பு கேமரா போட்டு வந்தான்னா அந்த பகுதியில் பக்கத்தில் ஒரு விடுதி ஒன்று கட்டுப்படுத்தாம் சொந்தக்காரரோ. அப்போ அந்த பகுதியில் போய் அந்த விடுதியை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இந்த அண்ணா, அதாவது இப்போ விபத்துக்குள்ளாக உயிரிழந்த எங்களுடைய மனதை கவர்ந்த அண்ணா பைக்கை எடுத்துக்கொண்டு உரும்புராய் நோக்கி போயிருக்கிறார். போன நேரம் அந்த அண்ணா பயணம் செய்து போகிற நேரம் காவல்துறையினர் செய்திகளில் இந்த மாதிரி தான் வந்திருக்குது, காவல்துறையினர் மறைத்திருக்கிறார்களா. அந்த நேரத்தில் இவர் வந்து பைக்கை நிப்பாட்டில் அவர் கவனிக்கலையா இல்லைன்னு சொன்னால் காவல்துறையை கண்டுதான் போனாரா இது எல்லாம் எங்களுக்கு தெரியாதானா. அவர் போகிற நேரத்தில் காவல்துறையினர் திரட்டி கொண்டு வந்த நேரம் அவரை உதைந்து வீழ்த்தியதா அந்த பகுதியில் இருந்தவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர் உதைந்த நேரம் மரத்தோடையோ இல்லை மின்கம்பத்தோடையோ மோதுண்டு அவர் உயிரிழந்து விட்டார். அவர் காயப்பட்டு அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையே தான் உயிரிழந்ததா சொல்லப்படுகிறது. அந்த உதைந்து வெளுத்திய காவல்துறை அதிகாரியை மக்கள் தாக்கினதா சொல்லப்படுது. இப்போ அவர் காவல்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த விடயங்கள் வந்து எப்படி என்று தெரியல. அந்த அவர் உதைந்து வெளுத்தினுடன் அப்படி அந்த இடத்த பரபரப்பாக இருந்திருக்கு. இந்த கண்காணிப்பு கேமரா பூட்ட வந்த அண்ணா இருக்கிறார் தானே, அவர் அந்த ஹோட்டல் விடுதிக்கு போய் அது கட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பகுதியால் போகும்போது அந்த இடத்துல யாரோ இப்படி ஒரு நபர் வந்து காவல்துறையினர் துரத்தி உதைந்த நேரத்தில் விழுந்து இறந்துட்டாருன்னு அந்த பகுதியில் நிற்கிறவர்கள் சொல்ல இவரும் அந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே போய் வீட்டை போன நேரம் தான் இவருக்கு தகவல் போயிருக்குது அந்த அண்ணா தான் அதில் உயிரிழந்தாருண்டு. எனவே அவருக்கு அதில் எவ்வளவு வேலை இருந்திருக்கும், தான் கொண்டு போய் உரும்புராயில் இறக்கி விடுறேன்னு கேட்க அந்த அண்ணா இல்லை நான் போறேன்னு சொல்லியிருக்கிறார். இதை நான் அந்த காணொலியில் பதிவு செய்யலை. என்னன்னா சில விடயங்களை நாங்கள் பதிவு செய்ய விரும்புறதில்லை, அந்த அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்காது. இப்போ உயிரிழந்த இந்த அண்ணா இருக்கிறாரல்ல, இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி. அந்த அண்ணா அவரை எவ்வளவு நேசிப்போட வச்சிருக்கிறாருன்றதை என்னால் அறிய முடிஞ்சது. அவ்வளவு அன்பா அவ்வளவு பற்றுக்கொண்டு கதைத்திருந்தார். அந்த அளவுக்கு அந்த போராட்ட காலத்தின் மீது மிக அன்பும் மிகப்பெரிய பற்றும் வைத்திருந்தவர். சில விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லதானே, அதால் தவிர்த்து கொண்டது. அந்த மாதிரி நிறைய விடயங்கள் நிறைய அதான் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவர் போராட்ட கால பகுதியில் இருந்திருக்கிறார். அந்த போராட்டத்துக்கு பிறகு தடுப்பில் எல்லாம் இருந்து தான் இவர் வெளியில் வந்திருக்கிறார். இதுவே இப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் அந்த காலமாக இருந்திருந்தா இப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த போராட்ட கால பகுதியில் இருந்திருப்பாருன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு நிறைய மன உளைச்சல்கள், நிறைய கவலைகள், இது எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்கு அவர் வந்ததுன்றதை நாங்கள் அந்த கோயிலடியில் இருந்து அந்த அண்ணாவோட கதைக்கும் போது எங்களால் அறிய முடிஞ்சது. மின் இணைப்பாளராக வேலை செய்கிறார். கண்காணிப்பு கேமரா அண்ணாவோட கதைச்சதுக்கு பிறகு கவலையாக இருந்தது ஏனென்றால் இன்றைக்கு தான் அவர் சந்திச்சிருக்கணும் போல இருக்குது. சந்தித்த நேரம் அந்த அண்ணா சொல்லியிருக்கிறார், அந்த யூடியூப்பில் பார்த்து நீ அந்த பவனீசன் என்ற தம்பி அவனை நான் பிரபலமாக்கி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு அதான் அது டிக்டாக்ல நிறைய இங்கே எல்லாம் மொத்தமாக கூட்டி பார்த்தா 4.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இவரை பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக அது எனக்கு சொல்ல தெரியல, மிகப்பெரிய அளவு மக்களை சென்றடைந்த ஒருவர் என்ன பிரபலமாக்கி இருக்கிறார் என்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தார். அது எனக்கு இன்றைக்கு இறக்கிறார் மாலை வேளையில் என்னை பற்றி கதைச்சிருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே கண்கலங்குது. அதை விட நிறைய சொல்லியிருக்கிறார். நான் இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய காணொளிகள் போடினும் உதவி அது இது அப்படி இப்படி என்று சொல்லி லைக் அவர் சொன்னதை சொல்கிறேன், லைக் எல்லாம் வாங்கணுமென்று யோசிக்காமல் நல்ல ஒரு விடயத்தை செய்து பயனுள்ள விடயத்தை செய்து கொண்டு போகிறார். அவன் நல்ல தமிழ், அதுக்காகத்தான் நான் அவனை கூட பார்க்க தொடங்கினான் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு என்ன இன்றைக்கு இறக்குறதுக்கு முதல் என்னை பற்றி கதைச்சிருக்கிறார்ன்றது உண்மையிலே
அதை நினைக்கும் போது இன்னும் கவலையாக இருக்கு. இதில் நான் கடைசியாக சொல்ல வேண்டியது, இப்போ இந்த அண்ணா எந்த ஒரு சூழ்நிலையில் போனாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு இடத்துல காவல்துறையினர் மறைக்கிறார்கள் என்றா சரி, ஒரு கதைக்கு நிற்கலை என்று சொன்னால் போய் உதஞ்சு காலால் விழுத்தோணுமா, போய் மறைக்கணுமா? அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அவர்களுடைய வாகன எண்தகடை பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் பாதுகாப்பான முறையில் அவரை மறைச்சிருக்கலாம். ஆனால் இது உதஞ்சது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் நிறைய பேரை கேட்ட நேரம் அவர்கள் உதஞ்சது, செய்தித்தலங்கள்லேயும் உதைந்து வீழ்த்தியதுன்னு தான் சொல்லியிருக்குது. அப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு விடயத்தை எனக்கு கவலையாக தான் இருக்குது. சரி, இதை உங்களுக்கு கட்டாயம் சொல்லணுமென்று யோசித்ததுக்கு காரணம், நிறைய பேர் அந்த அண்ணாவோட போய் காணொளி பதிவு செய்து போடுங்கோன்னு கேட்டிருந்தீங்க. நான் எதிர்காலத்தில் போடலாம்னு யோசித்து கொண்டிருந்தது. காணொளிக்காக சொல்லலைன்னா நான் அந்த அண்ணாவை இனி பார்க்க முடியாது, அவருடைய அந்த கிண்டல் அடிக்கக்கூடிய பேச்சை என்னால் கேட்க முடியாமல் போனதுன்றது கவலை தான். அவருக்கு 41 வயது. சரி, இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.